Okay. Hello everyone. Welcome to my YouTube channel Learn Robotics in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஜிபி எல்இடினா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே எல்இடினா என்னன்னு தெரியும். எல்இடினா என்ன? லைட் எமிட்டிங் டயோட். இப்போ ஏதான ஒரு லைட்டை வந்து பிளிங்க் பண்ணணும்னா லைக் ரெட் கலர் எல்இடினா என்ன பண்ணும்? ரெட் எல்இடியை வந்து பிளிங்க் பண்ணும். க்ரீன் எல்இடி என்ன பண்ணும்? க்ரீன் கலர் எல்இடியை பிளிங்க் பண்ணும். பவர் சப்ளை கொடுத்தோம். ப்ளூ என்ன பண்ணும்? ப்ளூவை பிளிங்க் பண்ணும். இப்போ அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ஜிபின்னு ஒரு எல்இடி இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ஜிபி எல்இடியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இந்த ஆர்ஜிபி எல்இடி பிளிங்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ரெட்டுன்னா ரெட்டு ஒன்று, க்ரீன்னா க்ரீன் ஒன்று, ப்ளூனா ப்ளூ ஒன்று. அப்போ டோட்டலாக வெறும் 3 கலர் தான் நம்மளால் இங்கே பிளிங்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. இந்த ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டை வச்சுக்கின்னு நம்மளால் மில்லியன்ஸ் ஆஃப் கலர், அரவுண்ட் 16.5 மில்லியன் ஆஃப் கலர் வி கேன் ஏபிள் டு பிளிங்க் இந்த ஆர்ஜிபி எல்இடி வச்சு. ஓகேவா? அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆர்ஜிபி எல்இடினா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது இந்த ஆர்ஜிபி எல்இடியிலே 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று காமன் ஆனோடுன்னு இருக்குது, காமன் கேத்தோடுன்னு ஒரு டைப் இருக்குது. தேர்டு வந்து இதோட பின் ஸ்ட்ரக்சர், பின் அவுட் டயக்ராம் பார்க்கலாம். ஃபோர்த்து வந்து இப்போ இந்த 16.5 மில்லியன் கலர்ஸ் சொன்னால அது எப்படி பாசிபிள்? கலர் மிக்சிங். இப்போ வந்து கலர் மிக்சிங்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆகும், ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் தரும். இப்போ இந்த 3 கலருமே மிக்ஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி இப்போ எல்லாமே ஒரு மிக்சிங் ப்ரொப்போர்ஷனில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் இந்த அவுட்புட் எடுக்கணும், 16 மில்லியன் கலர். அப்புறம் இப்போ எல்இடி பிளிங்க் பண்ணணுன்னா என்ன நீட்? கண்டிப்பாக ரெசிஸ்டர் வேணுங்க. ரெசிஸ்டர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ரெசிஸ்டர் தான். இப்போ இந்த ரெசிஸ்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்இடி பர்ன் ஆகிடும். பிகாஸ் டூ மச் ஆஃப் கரண்ட் வில் ஃப்ளோ இன் டு த எல்இடி. இப்போ அடுத்தது கோடிங் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். பிடபிள்யூஎம் டெக்னிக் அண்ட் கலர் கண்ட்ரோல். இப்போ இங்கே கலர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 16.5 மில்லியன் கலர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அந்த 16.5 மில்லியன் கலர்ஸ் எப்படி வருதுன்னா இந்த பிடபிள்யூஎம்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும். லைக் சப்போஸ் இப்போ நார்மல் ஹியூமன் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் ஹியூமனுக்கு வந்து கலரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி? இப்போ லைட் ரெட்டானா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இல்லை, லைட் ரெட்டுங்க, இது ரொம்ப டார்க்காக இருக்குங்க ரெட் கலர், ரொம்ப லைட் க்ரீனாக இருக்குங்க ஸ்கை ப்ளூங்க, ரொம்ப டார்க்காக இருக்குங்க டார்க் கலர் ப்ளூங்க, மீடியமாக இருக்குங்க, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து ஹியூமன் ஐக்கு தெரியுது. இப்போ மிஷினுக்கு எப்படி தெரியும்னா இந்த பிடபிள்யூன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, மிஷின் ரோபோட்டிக்ஸ். அதுக்கு வந்து பிடபிள்யூன்ற டெக்னிக் வச்சு தான் அந்த சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்ஜிபி எல்இடி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ ஆர்ஜிபி எல்இடினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எல்இடி பேக்கேஜ். இது ஒரு எல்இடி பேக்கேஜ். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்இடி இருக்குது. என்ன டைப்? ரெட் கலர் எல்இடி இருக்குது, க்ரீன் கலர் எல்இடி இருக்குது, ப்ளூ கலர் எல்இடி இருக்குது. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் எல்இடி சேர்ந்த ஒரு சிங்கிள் பேக்கேஜ் தான் ஆர்ஜிபி எல்இடி. ஓகேங்களா? அடுத்தது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளால் வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதை தான் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக தந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கேட்கும், என்னடா 16 மில்லியன் கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த 16 மில்லியன் கலர்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா, இப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், அதை வந்து பாருங்கள். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த 16 மில்லியன் கலர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த நம்பர் ஒன்றுமே இல்லைங்க, இது ப்ராபபிலிட்டி வச்சு தான் எடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டியில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த 256 க்யூப், அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் வரும். இப்போ அந்த ப்ராபபிலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு எப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சின்ன கான்செப்ட், ஜஸ்ட்டு பாருங்கள். நான் இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேங்க, 0 1 அப்படின்னு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த 2 நம்பர் வச்சு நான் 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணணும். வெறும் இந்த 2 நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இந்த 2 நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணோன்னா எத்தனை காம்பினேஷன் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகே, நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு காம்பினேஷன், ஓகேங்களா? அடுத்தது 0 1, இது ஒரு காம்பினேஷன். 1 0, இது ஒரு காம்பினேஷன் இல்லைங்களா? 1 1, மொத்தம் எத்தனை காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? 4 காம்பினேஷன். இப்போ இந்த 4 தவிர வேறு எதனா ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த 2 நம்பரை வச்சு 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணோம்னா 4 காம்பினேஷன். இப்போ அடுத்தது அதே சேம் 2 நம்பர்ஸ், 2 நம்பர். ஆனால் இந்த முறை நான் எத்தனை ஃபார்ம் பண்ண போகிறேன்? 3 காம்பினேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே சொல்லுங்கள் என்னோட 0 0 0, இது ஒரு காம்பினேஷன். 0 0 1, இது ஒரு காம்பினேஷன். 0 1 0, இது ஒரு காம்பினேஷன். 1 0 0, இது ஒரு காம்பினேஷன். 0 1 1, இது ஒரு காம்பினேஷன். 1 0 1, இது ஒரு காம்பினேஷன். 1 1 0, இது ஒரு காம்பினேஷன். லாஸ்ட் காம்பினேஷன் வந்து 1 1 1. மொத்தம் எத்தனை காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8. திஸ் இஸ் 8th காம்பினேஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளால் 8 காம்பினேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். எத்தனை நம்பர்ஸ் வச்சு? 2 நம்பர்ஸ் வச்சு. இப்போ 2 நம்பர்ஸ் வச்சு 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணோன்னா 4 காம்பினேஷன் வருது. அதே சேம் 2 நம்பர்ஸ் வச்சு 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணோன்னா 8 காம்பினேஷன் வருது. இப்போ நான் இங்கே ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். 2 நம்பர்ஸ் வச்சு 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணுறேன். 2 power 2. வாட் இஸ் 2 power 2? வாட் இஸ் 2 power 2? 4, ரைட்? அப்போ இங்கே 4 காம்பினேஷன் வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த 4 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்கள், 2 நம்பர்ஸ் வச்சு 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ 2 numbers in down, 3 in the power. What is 2 power 3? 2 numbers and 3 digit. This is for 2 numbers. This is how many digit? What is 2 power 3? 8. எத்தனை காம்பினேஷன் வந்துருக்கு நம்மளுக்கு இங்கே? 8 காம்பினேஷன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 256 power 3. ஓகேங்களா? நான் இப்போ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்பீங்க அடுத்த கொஷின், அடுத்தது என்னென்னா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா 256. அது என்ன 256? ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ரெட்டுன்றது ஒரே ஒரு கலர் கிடையாது. ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், மீடியமாகவும் இருக்கும், ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். டார்க்குக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கும், ரொம்ப லைட்டுக்கும் மீடியமுக்கும் நடுவில் ஒரு கலர் இருக்கும். இப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரெட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் கலரையும் ஒவ்வொரு நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ 0ன்றது ரொம்ப ரெட்டே கிடையாது, அது ஒரு டர்ன் ஆஃப் கண்டிஷன் மாதிரி. ஓகேங்களா? 255ன்றது ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க் ஃபார்ம் ஆஃப் ரெட். இப்போ மொத்தம் ரெட்டை வந்து எத்தனை கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா இத்தனை கலர். அதோட வேரியேஷன் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்குது. இப்போ நார்மல் லைஃப் வந்து ஈஸியாக தெரியும். இப்போ மிஷினுக்கு எப்படி தெரியும்னா, மிஷினுக்கு வந்து நம்பர்ஸாக தான் தெரியும், அது எல்லாமே நம்பர்ஸாக தான் பார்க்கும். இப்போ ரெட்டை வந்து நம்பர்ஸாக தான் பார்க்கும். 0னா ரொம்ப லைட்டாக இருக்குது, 255னா ரொம்ப டார்க்கான ரெட்டாக இருக்குது. மிஷின் இப்படி தான் பார்க்கும். க்ரீனுக்கும் அதே தான், சேம் தான், 0 to 255. இப்போ ப்ளூவும் எப்படின்னா 0 to 255. இப்போ சரி, நீங்கள் 255 தான்ற சொல்கிற 256 எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த 0லேருந்து 255 வந்து மொத்த நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 256. மொத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 256 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 256 தான் நம்ம இங்கே 256 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன டவுட் வரும்னா, அது எப்படி 256 பவர் 3 அது வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு இப்போ நம்ம இங்கே எத்தனை கலர் யூஸ் பண்ணுறோம்? ரெட்டு, க்ரீன் ஒன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன யூஸ் பண்ணுறோம்? ப்ளூ யூஸ் பண்ணுறோம். 3 கலர் யூஸ் பண்ணுறோமா? புரிஞ்சிடுச்சிங்களா?
அப்போ எத்தனை ஃபார்ம் பண்ணோம்னா 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 டிஜிட் வச்சு தான் ஆர்ஜிபி ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 டிஜிட் இப்போ ரெட்டுக்கு வந்து எத்தனை வேல்யூ இருக்குது? ரெட்டை வந்து 0லேருந்து 255 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். 0னா ரொம்ப லைட்டாக இருக்கும், 255னா ரொம்ப டார்க் ஆகும். இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரெட். அப்போ ரெட்டோட மொத்தம் கலர் எத்தனை? 256. அப்போ ரெட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் வந்து 256, ரைட்? க்ரீனுக்கும் அதே தான் 256. இப்போ ப்ளூக்கும் அதே தான் 256. புரிஞ்சிச்சிங்களா? இது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். 3 டிஜிட் இருக்குது. மொத்தம் எத்தனை நம்பர்? மொத்த நம்பர் வந்து 256. எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ணுறோம்? 3 டிஜிட். மொத்த நம்பர் 256. எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ணுறோம்? 3 டிஜிட் ஃபார்ம் பண்ணுறோம். அங்கே 2 நம்பர்ஸ் வச்சு 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணும். 2 நம்பர்ஸ் வச்சு 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணால் 2 power 2 4. இங்கே மொத்த நம்பர் 256 நம்பர், 0லேருந்து 255. எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ணுறோம்? இது ரெட்டுக்கு ஒன்று, க்ரீனுக்கு ஒன்று, ப்ளூக்கு ஒன்று, 3 டிஜிட். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த 16 மில்லியன் கலர்ஸ் பாசிபிள். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இது பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 20 milliamps ஆஃப் பவர் இது கன்சியூம் பண்ணுது. அடுத்தது, திஸ் இஸ் a 4-pin LED. One pin is for red pin, 1 pin is for green, 1 pin is for blue pin, 4th one is for காமன் pin. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ஜிபி எல்இடி வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து காமன் ஆனோட், ஒன்று வந்து காமன் கேத்தோட். 2 டைப் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது வந்து அப்புறம் இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது இந்த காமன் கேத்தோடு தான். இந்த காமன் ஆனோடு வந்து அவைலபிளாக இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட். பட் மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன்? ஆர்ஜிபி எல்இடியில் 4 பின்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ரெட்டுக்கு ஒரு பின்னு, க்ரீனுக்கு ஒரு பின்னு, ப்ளூக்கு ஒரு பின்னு, அப்புறம் இது வந்து காமனுக்கு ஒரு பின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இந்த காமன் பின் எடுத்துன்னு போய் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவும் இல்லை, அதுதான் காமன் கேத்தோடு. அதை தான் காமன் கேத்தோடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த காமன் பின் எடுத்துன்னு போய் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணோன்னா அதை காமன் கேத்தோடுன்னு சொல்லுவோம். அதுவே இந்த காமன் பின் எடுத்துன்னு போய் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணோம்னா அதை தான் காமன் ஆனோடு எல்இடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதை எடுத்துன்னு போய் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிரவுண்ட்னா என்ன? 0. இப்போ ரெட் கலர் நான் பிளிங்க் பண்ணணும். ரெட் கலர் பிளிங்க் பண்ணோன்னா ரெட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தரணும்? இதுதான் ரெட் பின். ஓகேங்களா? இப்போ இந்த ரெட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தரணும்? இது காமன் பின். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இது காமன் பின். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு போய் நான் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுவேன். கிரவுண்டுன்னா என்ன? 0 வோல்ட். இது ரெட்டு. இப்போ இந்த ரெட்டுக்கு வந்து நான் 5 வோல்ட் கொடுத்தா தான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். இதுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவானா கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆனால் என்ன ஆகும்? இந்த கலர் வந்து பிளிங்க் ஆகும், ரெட் கலர். அது எது வேணாலும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம், ப்ளூவாகவும் இருக்கலாம். க்ரீனுக்கு கொடுத்தனா க்ரீன் பிளிங்க் ஆகும், ப்ளூ கொடுத்தா ப்ளூ பிளிங்க் ஆகும். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ காமன் ஆனோட்னா என்னென்னா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் காமன் ஆனோட். இந்த காமன் ஆனோட்னா இந்த காமன் பின் எடுத்துன்னு போய் 5 வோல்ட் கொடுத்துருவோம். அப்போ இந்த ரெட்டுக்கு என்ன கொடுக்கணும்? இப்போ நான் ரெட்டுக்கும் 5 வோல்ட் கொடுக்குறேன், காமன் ஆனோடுக்கும் 5 வோல்ட் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0னா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. இல்லை, கரண்ட்டே ஃப்ளோ ஆகலைன்னா கலர் எப்படி பிளிங்க் ஆகும்? கலரு வந்து இதுவே ஆகாது, ஆனே ஆகாது. அப்போ இங்கே 5 வோல்ட் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா இங்கே ரெட்டு பிளிங்க் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 0 கனெக்ட். அப்போ தான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். இங்கே 5 வோல்ட்டு, இங்கே 0. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? 5 வோல்ட் வரும். அப்போ தான் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா?
மோஸ்ட்டாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறது காமன் கேத்தோடு தான், ஆனோடு கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வீடியோ லென்த்தாக போகிறத தொட்டு நான் இதை வந்து ஒன் ஒரு பார்ட்டாக மேக் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இது வரைக்கும் இது புரிஞ்ச அப்புறம் செகண்ட் பார்ட்டை வந்து பாருங்கள். தேங்க்யூ.